வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்துல பல பேர் கிருபை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, தெரியும். ஆண்டவருடைய கிருபை உண்மையாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த பாடல் விளக்கும். நான் இந்த பாடல் வரிகளை இதயத்தில் நாம் ஆராய்ந்து தியானித்து நாம் பாடுவோம். 287வது கன்வென்ஷன் பீஸ். கரம் தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். Yeah.
பார்த்தோன்னே எனக்கு உற்சாகமா இருக்குது. நான் கொஞ்சம் டயர்டா தான் வந்தேன், சோர்வா. உங்களை பார்த்தோன்னே உற்சாகம், நல்லா சத்தமா பாடுறீங்க. மைக்கெல்லாம் தோத்துரும், ஸ்பீக்கர்லாம் தோத்துரும். அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவரை நாம் வாயினால் துதித்து உயர்த்தும் போது சங்கீதக்காரன் என்ன செஞ்சாரு? சிங்காசனத்தில் அமர வைத்தார். அல்லேலூயா. நம்மை ஒரு நாள் சிங்காசனத்தில் அமர வைக்க போகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னோட கூட சிங்காசனத்திலே அமர்வார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றதெல்லாம் செய்யறாரா இல்லையா? அல்லேலூயா. சொல்றதெல்லாம் அப்படியே செய்கிற தேவன். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டே வருகிறது உலகத்துல. சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் சீக்கிரம் நடக்க போகிறது. ஆகவே அதுவரைக்கும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுவரைக்கும் ஆண்டவரை நம்பி வாழ்வோம். கன்வென்ஷன் கிணறில் 543வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். Thank you.
நடத்துகிற தேவன். உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அதை உணர்த்துகிற ஒரு பாடலை பாடுவோம். புதிதாக வந்த பாடல், அதனால கன்வென்ஷன் கீழங்கள் இருக்காது. உண்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு என்ற பாடல். கலங்கி நிற்கிற நம்மை தண்ணீர் துடைக்கிறவர், காலமெல்லாம் கண்மணி போல் கரம் பிடித்து நடத்துகிறவர், மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து போனாலும் மருத்துவராய் வந்து மறுவாழ்வு தருகிறவர்.
அருமையான பாடல். பொதுவாக சொல்லுவாங்க இந்த காலத்துல வர்ற பாடல்கள்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ஜென்ரலா எல்லாரும் சொல்ற ஒரு கருத்து. நானே அதனால நிறைய பழைய பாடல்கள் தான் பாடுவேன். ஆனா சமீபத்தில் ஒரு சில பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க. அந்த லிரிக்ஸ், அந்த வரிகள் நமக்கு வந்து பல நேரங்களில் இந்த பாடல்கள் வந்து நமக்கு நல்ல சோர்ந்து போகிற நேரங்களிலே, மனம் கலங்குற நேரங்களிலே. நான் ஒரு நாள் இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு 60 தடவை கேட்டிருக்கேன், கண்டினியூஸா ரிப்பீட் போட்டு. அந்த மாதிரி இந்த பாடல்கள் வந்து இப்போ வரக்கூடிய ஒரு சில பாடல்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தூக்கி விடுகிறதாக, ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர்க்கிறதாகவும் இருக்கிறது. சரி, இருந்தாலும் பழைய பாடல் ஒன்று பாடுவோம். அரமை எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குது. அதோடு கூட சேர்ந்து இன்னொரு பாடலை நான் பாடுவேன். அதுல அந்த புத்தகத்தில் இல்லை. நாம் எல்லாரும் இந்த பரலோகத்தை நோக்கிய ஒரு பாதையிலே தான் இருக்கிறோம். இந்த உலகம் வந்து டெம்பரவரி தான். இந்த உலகம் வந்து நிரந்தரமானதல்ல. நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே ஒரு வாழ்கிற வாழ்க்கை ஒரு சோதனை ஓட்டம் போல. இந்த உலகத்துல எப்படி வாழ்றோமோ அதை வச்சு நமக்கு பரலோகத்துல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. ஆகவே பரலோகத்தின் பாதையில நாம் செல்லும்போது வனாந்தரமான பாதை உலகமாக இருந்தாலும் அதை நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். சுற்றி சூழ்நிலைகள்லாம் வேற விதமா பார்க்கிறோம். நமக்கு சாதகமான பாதைகள் இல்லை. ஆனாலும் இந்த பாதையிலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆகவே நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இது பரலோகத்தை நோக்கிய ஒரு பாதையாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பக்தர் இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் ஒரு
உவமை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை விழுந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி போகிறான். வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டுக் கொள்கிறான். அவனை குற்றுயிராக்கி வஸ்திரங்களை விழுந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அந்த வழியை ஆசாரியன் வந்து விலகி போகிறான். லேவியனும் விலகி போகிறான். சமாரியன் ஒருவன் வந்து அவனை கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே ஒப்படைக்கிறான். மறுநாளில் புறப்படும் போது 2 பணத்தை கொடுத்து சத்திரத்தான் கையில கொடுத்து அவனை விசாரித்துக் கொள், ஏதாயிலும் அதிகம் செலவானால் திரும்பி வரும்போது தருகிறேன் என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை குறித்து சொல்லும் போது நல்ல சமாரியன் என்று சொல்வார்கள், குட் சமாரிட்டன். இதை இந்த உவமை வைத்து அவரை குட் சமாரிட்டன் என்று சொல்வார்கள். காரணம், இந்த உலகத்திலே மனிதர்கள் பாவத்திலே அடிமையாக இருந்தபோது, பாவத்திலே மரித்துக் கொண்டிருக்கும் போது தம்மை ஜீவ பலியாய் கொடுக்கும்படியாய் உலகத்திலே வந்தார். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆடுகளை பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். பாவத்திற்கு நிவாரணமாக ஆடுகளை பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அதுக்காக வியாபார ஸ்தலம் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க தேவாலயத்துல. நீங்க படிச்சிருப்பீங்க, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சாட்டையை வச்சு எல்லாத்தையும் துறந்தார். தேவாலயத்துல இருக்கிற அந்த புறா இருக்கிறவர்கள் இதெல்லாமே பலி செலுத்துறதற்காக வைக்கிறது. இந்த பலி செலுத்துறதற்காக அங்க ஒரு வியாபாரமாக பார்த்து கொண்டிருந்த இயேசு துரத்தினார். இந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக இந்த அரபு நாடுகள்லாம் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கெல்லாம் பாலைவனத்துல இங்கிருந்து நிறைய பேர் போய் மாட்டிக்குவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அங்க இதுல பாரின்ல வேலை அப்படின்னு சொல்லி போவாங்க. அரபு கண்ட்ரில ஒட்டகத்தை மேய்க்க விட்டுருவாங்க. காட்டுக்குள்ள சரியா உணவும் கிடைக்காது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த மேய்ப்பர்கள் வந்து இந்த பலி செலுத்துகிற வியாபாரத்துக்காக வருகிற ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் காட்டுக்குள்ள. அங்கதான் தேவதூதன் தோன்றி என்ன சொல்றாரு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை, தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வருகின்ற அந்த வரவை குறித்து முதலாவது அந்த எளிமையான மக்களிடத்திலே ஆடுகளை மேய்க்கிறவர்கள், புறம்பாக இருக்கிறவர்கள் மத்தியிலே அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அது ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கும் தான். இனிமேல் நீங்க ஆடு மேய்க்க தேவையில்லை. அதனால நீங்க ரட்சகரை போய் பாருங்க. இனி எந்த பாவத்திற்கும் ஆடுகள் பலி செலுத்தப்படாது என்று சொல்லி ஆண்டவர் தம்மை இந்த உலகத்திற்கு பலியாக கொடுக்க அவர் மனிதனாக உருவெடுத்து வந்தார். நிறைய பேருக்கு வந்து கடவுள் எப்படிங்க மனிதனை பிறக்க முடியும் கேட்பாங்க. உலகத்தையே படைச்சிருக்கிறார்ல ஒரு வார்த்தையினால. அப்படிப்பட்ட தேவனுக்கு வந்து மனிதனை வர்றது ஒரு கூடாத காரியமா? தேவனால் எல்லாம் கூடும். அவர் வரணும்னு திட்டம் பண்ணிருக்கிறார், வந்திருக்கிறார். அது யார் கேள்வி வைக்க முடியுமா? இந்த உலகத்துல நீங்க என்னை பார்த்தா நான் உங்களை பார்த்தா கேட்க முடியுமா ஏன் பிறந்தீங்கன்னு? அதெல்லாம் கடவுளோட திட்டம், தேவனுடைய திட்டம். ஆகவே இப்படித்தான் நடக்கணும் இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் இதுதான் நடக்க போகுது. உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்ம பல வருஷங்களாக கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கான அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அவர் ரொம்ப வருஷமா சொல்றாரு இன்னும் வரல அப்படின்னு. அதுக்காக வராம போயிடுவாரா? வராம போனா இந்த உலகம் என்ன ஆகும்னு பாருங்க. இந்த உலகம் இப்படியே தான் போகும் அப்படின்னு சொன்னா ஏன் எல்லாரும் நல்லவங்களா வாழணும்? எல்லாரும் மனமோல வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனால இந்த உலகம் சீக்கிரத்திலே முடிய போகிறது. எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கணும். நல்லவற்றுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படியாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார், நியாயத்திற்கு வரப்போகிறார். அப்படி இல்லைன்னா எல்லாரும் மனமோல வாழ்ந்துடலாமே. எதுக்கு ஆண்டவரை தேடணும்? ஏன் நல்லவங்கள வாழணும்? பொதுவா எல்லாருமே உலகத்துல என்ன சொல்றாங்க? ஊழலற்ற வாழ்க்கை வாழணும், ஆட்சி நடத்தணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாரும் நம்ம வந்து நல்லவங்களா இருக்கிறத விட மத்தவங்க நமக்கு நல்லவங்களா இருக்கும்னு நினைப்போம். மத்தவங்க எந்த துரோகம் செஞ்சிடக்கூடாது, கெட்டது செஞ்சிடக்கூடாது, நம்மகிட்ட இருந்து எதுவும் திருடிடக்கூடாது, நம்மளை ஏமாத்திடக்கூடாது. நம்ம நினைப்பதோட மற்றவர்கள் நமக்கு அப்படி நல்லவங்களா இருக்கணும்னு நாம் அதிகமா நினைப்போம். ஆகவே ஆண்டவர் அதான் சொல்றார், நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அதை மற்றவங்களுக்கு நீங்க செய்யுங்க அப்படிங்கிறார். இந்த மனிதன் எங்க இருந்து எங்க போறான் பாருங்க. எரிகோவில இருந்து எருசலேம் நோக்கி போறான். அப்படிதானே? பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா அலர்ட்டா இருக்கீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பாவத்துல இருந்து எங்க போனோம்?
பரலோகத்தை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி போகணும், பரிசுத்தத்தை நோக்கி போகணும். இந்த மனிதன் கொஞ்சம் எதிர் திசையில போறான். எருசலேமிலிருந்து இருந்து எரியோ நோக்கி போகிறான். வேதத்துல எருசலேம் என்பது நாம் பார்க்கிறோம். ஏசாயா 60:14 எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு நகரம். யோசுவாவின் புஸ்தகம் 6:26 இருக்கிறது. எரிகோ சபிக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, அழிக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த மனிதன் இந்த அழிவிலிருந்து ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறது பதிலாக எதிர் திசையில வருகிறான், கல்லர் கையில மாட்டிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அப்படிதான் தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி ஒரு பயணத்தை ஏறெடுக்காமல் என்ன செஞ்சாங்க, அந்த பயணத்தை விட்டு திசை திரும்பி ரிவர்ஸ்ல அபோட்டன் போட்டு திரும்புறதுனால என்ன ஆயிருது, பிசாசுடைய கையில மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி இந்த மனிதன் கல்லர் கையில மாட்டிக்கொண்டான். அவனை குற்றுயிராக்கி, அவன் வஸ்திரங்களை உழிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். இன்னைக்கு நிறைய பேர் காயப்பட்டு குற்றுயிராய் வஸ்திரங்கள் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு காரணம், பிசாசின் கையில மாட்டிக்கொள்வதற்கு காரணம், அவங்க எதிர் திசையில போயிட்டாங்க. சில உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை பார்த்து, உலகத்தின் நன்மைகளை பார்த்து, உலகத்திலே இருக்கின்ற அழிந்து போகிற ஒரு அந்த உலகம் இருக்கிறது. நிறைய தந்திரமான விஷயங்களை பிசாசு உலகத்துல வச்சிருக்காங்க, நம்ம சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு, யார் வீட்லயும் டிவியே இருக்காது. அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படிதான் கேட்க வேண்டியது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்துல டிவியே இருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் வச்சுக்கலான்ற மாதிரி இன்னைக்கு உள்ள காலம் மாறிடுச்சு. டிவி இல்லாத வீடுகளே இல்லை. ஆனா நம்ம எதை பார்க்கிறோம் என்பதை விட நம்ம அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள், இயேசு சொல்றாருல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு இயேசு கும்பிட்டா போதுங்க அப்படிங்கிறது, அது அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. நானே வழினா அவரை மிஞ்சி எந்த ஒரு உலகத்துல போதனைகளும் இல்ல, ஒரு வாழ்க்கையும் கிடையாது. எல்லாருமே அதுல இருந்து தான் வருது. நிறைய தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் என்கிட்ட நான் வச்சிருக்கேன். எல்லாருமே என்னன்னா ஒரு முடிவை அவங்களால சொல்ல முடியல. உலகம் இப்படிதான் இருக்கும், மக்கள் இப்படி வாழ வேண்டும், உலகத்தின் முடிவு இப்படியாக இருக்கும்னு உலகத்துல வேற எந்த மனிதனும் சொல்லவில்லை. ஏன்னா உலகத்தை படைத்த தேவன் மாத்திரமே முடிவை அறிந்திருக்கிறார். அவர் மனிதனாக வரும்போது நமக்கு போதித்தார், போதித்து வழி நடத்தினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை விட்டு வேற வழியில திருப்பதற்கு பிசாசு பல தந்திரங்களை வச்சிருக்கிறான், பல விதமான வழிகள். சிலர் இந்த ஊழியக்காரர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆண்டவருடைய ஊழியக்காரங்களையே என்ன செய்வாங்க, பெருசா ஒரு பிம்பமா நினைச்சுக்குவாங்க. அவங்க ஏதாவது தவறான காரியத்தை சொல்லும் போது அந்த வழியில விலகி போயிடுவாங்க. அதனால உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலானது, எல்லாரும் பின்பற்றக்கூடியது, உலகத்திலே ஒரே வழினா அது இயேசுவின் வழிதான். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் வழியை காமிச்சிருக்கிறார், வேற யாராலையும் காண்பிக்க முடியாது. அதனால வேற பைபாஸே கிடையாது. நிறைய பேர் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ குறித்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவருடைய வழியில நடக்க முடியல. இப்ப ரீசெண்டா சொல்லி இருக்கிறாங்க, இந்த 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும்னா, புதன் வியாழன் என்ற 2 கோள்கள் ஒன்று சேருமா, அந்த சேர்ற இடத்துல நட்சத்திரம் மாதிரி உருவாகுமா. இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் சொல்ற நிறைய விஷயம் என்ன ஆகும், தப்பா போயிடும். அவங்க ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் சொல்லுவாங்க. இப்படித்தான் 7ஆம் கிளாஸ் புக்ல குரங்குல இருந்து மனிதன் வந்தாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க பிள்ளைங்களாம், குரங்குல இருந்து மனிதன் வந்தானா அப்படின்னு. இந்த மாதிரி கேள்வி இருக்கும்போது நான் சொல்லுவேன், அப்படின்னா உலகத்துல குரங்குன்னே ஒண்ணு இருக்காது, எல்லாமே மனிதனா மாறி இருக்கும். அப்படிதானே? குரங்கு பார்த்திருக்கீங்களா? குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கு, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். குரங்குல இருந்து மனிதன் வந்தானா அப்ப உலகத்துல ஒரு குரங்குனே இருக்காது, எல்லாமே மனிதர்கள்லாம் மாறி இருக்கும். இதை கேட்டா பதிலே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, கேட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய படைப்புகள் அவ்வளவு அருமையானது. நேற்று என் பிள்ளைகளுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆண்டவருடைய படைப்பு, அவர் உலகத்துல வந்ததை சொன்னேன். அவர் அவ்வளவு அழகா மனிதனை தன்னுடைய சாயல், அவருடைய உருவத்திலே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு படைச்சு மண்ணினாலே உருவாக்கி அதற்கு அவரோட ஜீவனை கொடுத்து மனிதர்களாக நம்ம ஸ்பெஷலா உருவாக்கி நடமாட வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளவு அழகான படைப்பு. நம்மை படைப்பதற்காகவே உலகத்தை 6 நாளைக்கு முன்னாடி படைச்சிட்டார். மனிதனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வானம் பூமி செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ண பிறகுதான் என்ன செஞ்சார், மனிதனை உருவாக்கி இருக்கிறார். அவ்வளவு அழகா திட்டமிட்டு செய்திருக்கிறார். ஆகவே ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வழிகளை, அவர் சொல்லுகிற போதனைகளை பொய்யாக்கணும், அது மாதிரி வேற வழியில நடக்கணும். ஏன்னா மனிதனுக்கு அவர் சொல்றபடி நடக்க முடியல, நேர்மையா நடக்க முடியாதனால அவங்க ஒரு பைபாஸை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் மூலமா உருவாக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் கூட கடைசி நாட்கள்ல
வேற மாதிரி போனவங்க இருக்கிறாங்க, வேற வழியில காட்டினவங்க இருக்கிறாங்க, பின்மாற்றம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம்ம பாடின விதமாக இயேசுவை முழுமையாய் நாம் பின்பற்றும் போதுதான், அவருடைய வழியை பின்பற்றும் போது மட்டும்தான் நாம் முடிவு வரைக்கும் நாம் அவரு கூடயே போக முடியும். எல்லாருக்கும் பரலோகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு, யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களதான் கொண்டு போவேங்கிறார். எந்த நேரத்துல ஆயத்தமா இருக்குமோ அவங்கள மட்டும்தான், யாரெல்லாம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. நமக்கு 10 கன்னிகைகள் உண்மையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மனிதன் பாருங்க, அவன் பரலோகத்தை நோக்கிய பயணத்திலிருந்து அவன் எரியோ நோக்கி போகிறான். அங்க கள்ளர் கையில சிக்கிக் கொள்கிறான். இன்றைக்கு உலகத்துல அந்த மாதிரி சிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க, குற்றுயிராய் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, காயம்பட்டு காயத்தோடு அலைகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. வாழ்க்கையில நாம் பல தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம அந்த வழியை விட்டு எதிர் திசையில போயிட்டு இருக்கோம். ஆகவே ஆண்டவருக்கு நேராய் திரும்பும் போது அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய வழிகள் என்ன, நம்முடைய அளவுகோல் வேதமாக தான் இருக்கணும், அவருடைய பிரசங்கங்களாக தான் இருக்கணும், இயேசுவினுடைய போதனைகளாக தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லி இருக்காரு. நான் சொன்னா ஒரு நாள் குள்ள சொல்லிட்டே இருக்கோம். எளிமையா சொல்லி இருக்கிறார். 2 விஷயத்துல முடிச்சிட்டார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பார்கள். அதனாலதான் இந்த ஓமையை சொல்றாரு. எனக்கு பிறன் யாருன்னு அவர் கேள்வி கேட்கிறார். ஆகவே உலகத்துல வாழ்றதற்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவரை முழு இதயத்தோடு முழு பலத்தோடு சார்ந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் தானா வரும். பரிசுத்தம் தான் அவரை தரிசிக்க முடியும். நாம் சரியான பாதையிலே செல்வோம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உன்னை போல நீ பிறனை நேசிக்கிறார். அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார். தீமைக்கு நன்மை செய், உன்னை ஒருத்த வலது கணத்துல அறிஞ்ச இடந்த கணத்தை காட்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார். இதனால என்ன நன்மைகள் கூட நான் நிறைய நேரம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு முறை தூத்துக்குடியில ஆர்பர் சைடு இந்த துப்பாக்கி சூடு நடந்த நேரம், நான் காரை ரிவர்ஸ்ல எடுத்த ஒரு பைக் உள்ள விட்டுட்டான். அவன் மேல மிஸ்டேக் தான். ஆனா திரும்ப பாக்குறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசிட்டான். திரும்ப பேசுறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ உடனே இந்த வசனம் தான், வலது கண்ணத்தை அடைந்தா இடது கண்ணத்தை காட்டு. அதனால அவர் பேசுறாரா, நம்ம அமைதியா இருக்கணும். திரும்ப பேசினாலும் பரவாயில்ல, பேசினதுனால உயிர் பொழைச்சேன். அல்லையா? திரும்ப பேசியிருந்தா என்ன செய்வான்? அந்த நேரத்துல துப்பாக்கி சூடு கோவத்துல இருக்கிறான். என் வண்டி பார்க்கும்போது கவர்மெண்ட் வண்டி மாதிரி இருக்கும் பாக்குறது. அங்கேயே என்ன செஞ்சிருப்பாங்க, கூட்டம் கூடியிருப்பாங்க நடுராத்திரி. இந்த மீன்லாம் அப்பதான் வாங்க வருவாங்க. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை பல நேரங்களில் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை காப்பாற்றுகிறது. ஆகவே இது தெரியாம என்ன செய்யறாங்க, நிறைய பேர் போய் பிசாசுடைய தந்திரங்கள்ல சிக்கிக்கிறாங்க. அதனால நான் எப்பொழுதும் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து அவரை நோக்கி ஓடும்போது நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் சபைப்படுத்துகிறார். இந்த மனிதன் அப்படிதான் குற்றுயிராய் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது அங்க வந்தவங்க போயிட்டாங்க. ஆசாரியன் போயிட்டான், லேவியன், இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. ஆசாரியன் லேவியன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க கூட போயிட்டாங்க. ஆனா ஒரு அந்நியன் ஒருத்தன் சமாரியன் வருகிறான். அவன் காயத்தை கட்டி அந்த மனிதனுக்கு எண்ணெய் திராட்சரசம் கொடுத்து அவனை தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். பாருங்க, இதுதான் ஊழியம். குட் சமாரிட்டன். தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்த ஊழியம் அதுதான். நம்முடைய திருமண்டலத்திலே ஏராளமான ஊழியங்கள் இருக்கிறது. நம்ம திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட போது மிஷனரிகள் தங்களுடைய சொந்த பணத்திலே தங்களுடைய சொந்த முயற்சியிலே நிறைய தியாகம் பண்ணி அவங்க திருச்சபைகளை நாட்டினார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பலரை ஆண்டவருடைய வழியிலே நடத்தினார்கள். உலகத்துல மோசமான வழிகளில் இருந்தவர்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள். அதனாலதான் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு பெரிதான திட்டம். இதை சொல்லணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆயிரும். அதாவது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார். அந்த வாக்குறுதியை இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதுல வந்தவங்க தான் நாமெல்லாம். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில பாருங்க எத்தனையோ பேரை தெரிந்து கொண்டார். ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. அவர் தன்னுடைய மாமியாரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று விசுவாசித்து வந்தார்கள். அவர்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அந்த சந்ததியில தான் நீங்க அந்த மத்தேயு 1:1 அதிகாரம், லூக்கா 3 அதிகாரத்துல இருக்கு. மத்தேயு 1 அதிகாரம் படிச்சே ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரை வெறுக்கிற ஒருவர், நாஸ்திகர் ஒருவர் மத்தேயு 1 சுவிசேஷத்தை படிச்சே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா அதுல வரலாறு அவ்வளவு தெளிவா இருக்கும். லூக்கா 3 பாருங்க, ஆதாம்ல இருந்து இருக்கும். மத்தேயு 1 ஆபிரகாம்ல இருந்து இருக்கும். ரூத் வழியில தான் யார் வராங்க? போவாசின் வழியாக ஓபேத் தாவீது வருகிறார். அந்த வழியில யோசேப்பு வருகிறார். அந்த வழியில யார் வரா? இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. உலகத்தின் இரட்சகர், நம்மை ரட்சிக்கும்படியாக நல்ல சமாரியனாக பிறக்கிறவர் அந்த சந்ததியில தான் வருகிறார். அந்த சந்ததியில தான் நாம் வந்திருக்கிறோம். இயேசுவினுடைய தகப்பன் யார்?
நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிடுவீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் தகப்பன் யார்? யோசேப்பு. அப்படியா? உண்மையா? இயேசுவின் தாய்? அது சந்தேகமே இல்லாம சொல்றீங்க. அப்ப யோசேப்புன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு? யோசேப்பு இயேசுவின் தாய் என்று மன்னிக்கணும், இயேசுவின் தகப்பன் என்று அவர் எண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி தோன்றினார்? பரிசுத்தாவினாலே தேவன் மரியாதை தெரிந்து கொண்டு அவர் வழியாக உலகத்தில் பிறந்தார். பரிசுத்தாவினாலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஆகவே இந்த சந்ததியில யோசேப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா விசுவாசத்தினால அவர் தகப்பனானார். ஹல்லேலூயா. அது போலதான் நாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால அந்த சந்ததியில வந்தவங்க தானே நம்ம. இப்போ நம்புறீங்களா? நம்ம பொதுவா எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலை இருக்கும். நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன படிப்பாங்களோ, அவங்க எதிர்காலத்தை எப்படி வாழ்வாங்களோன்னு அப்படி கவலை இருக்காது. இனிமேல் கவலையை விட்டுருங்க. ஏன்னா நம்ம வர சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. ஹல்லேலூயா. அவர் சந்ததியில வரனால நம்ம எதிர்காலம், நான் என் பிள்ளைங்க 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தா நல்லா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு என்னைய மனைவி சின்ன வயசுல அப்படிதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதனால நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு பிள்ளைகள் வந்தா ஊழியம் தான் செய்யணும், அது பெரிய பாக்கியம் அப்படின்னு. ஆனா நான் எதிர்பார்க்கல, நான் பெருசான பிறகு அவங்க ஊழியம் செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா சின்ன வயசுலயே ஆண்டவர் அவங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துறாருன்னா எனக்கு உண்மையா பிரமிப்பா ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் செயல்கள் அது நம்ம அறிவுக்கு எட்டாத காரியம். அவ்வளவு அதிசயமானவைகளை செய்கிற தேவன். அதனால அந்த சந்ததியில வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறையாக அவர் என்ன செய்வாரு? வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உலகத்துல எந்த சக்தியானாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமா இருப்பவன் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இந்த உலகத்துல எது வந்தாலும், என்ன நடந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், எந்த காட்சி வந்தாலும், மாறினாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை செங்கடலில நடத்தி வந்தார். செங்கடல் பார்க்கும்போது பயமா தான் இருந்துச்சு. செங்கடல் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. இந்த கடல் வழியா எப்படி இங்க நம்மளை கூட்டு எகிப்துல இருந்து கூட்டு இந்த கடலுக்குள்ள தள்ளி விட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்களா? ஆனா செங்கடலே 2ஆ பிளந்துச்சு பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் பிள்ளைக்கு இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த வழியில அவர் அழகாக நடத்துவார். நம்ம அந்த ட்ராக்ல ஒன்னா போதும். எதிராளிக்கு என்ன ஆகும்? அந்த ட்ராக்ல வந்தானா எதிராளிக்கு என்னாச்சு? செங்கடல்ல வரும்போது சின்ன பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடினாங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. என்னாச்சு? செங்கடல்ல எதிராளி வரும்போது அதுவே அவனுக்கு முடிவாயிடுச்சு. அது அவனுக்கு சமாதியா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒரு சக்தி எழுமுனா ஆண்டவர் அது பின்னாடி ஒரு முடிவு வச்சிருப்பார். அதனால இந்த உலகத்துல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல நல்ல சமாரியர்களாக இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நல்ல சமாரியனை போல ஊழியம் செய்வதற்கு தான் நம்ம திருமண்டலத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. சிறுவர் ஊழியம், மிஷனரி ஊழியம், வாலிபர் மத்தியில ஊழியம், இன்னும் பல ஊழியங்கள், திருச்சபைகள் வளர்ச்சிக்காக பல இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட நற்செய்தித்துறை, இந்த மாதிரி பல ஊழியங்கள் இருக்கிறது. நான் முழுமையா என்னால அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம திருமண்டலத்திலிருந்து தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் போன்ற 9 மாவட்டங்களில நம்முடைய ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி மிஷனரிகள் இங்க சபையை ஸ்தாபித்தார்களோ, திருச்சபை அமைத்து அநேக மக்களை தேவனிடத்தில் திருப்பினார்களோ, அது போல நம்முடைய திருமண்டலத்திலும் வட தமிழ்நாட்டிலே, இன்னும் ஆந்திரா, கர்நாடகா அந்த பார்டர்ல லம்பாடி இன மக்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் நம்முடைய சுவிசேஷம் போயிருக்கு. ஒரு முறை நான் போயிருக்கிறேன். புதிதாக ஒரு இடம் சொல்லி கூட்டு போனாங்க. காலையில இருந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லி இன்டீரியரா போயிட்டே இருக்காங்க. அந்த பகுதிகளில் ஆட்களே அவ்வளோ நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. போயிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் போனாங்க. அந்த மக்களும் ஒரு பந்தல் அமைச்சு, அங்க எந்த ஒரு வசதியும் கிடையாது, ஒரு பந்தல் அமைச்சு அவங்க எங்களுக்காக காலையில இருந்தே காத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு 4 மணிக்கு போயிருக்கிறோம். அது வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. பாருங்க, அந்த மாதிரி ஆர்வமாய் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று இருக்கிற மக்கள் அங்க இருக்கிறாங்க. அது போல நரிக்குறவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க ஆண்டவருடைய அன்பை அறிந்து இன்னைக்கு பலர் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். அதிலேயே நிறைய பேர் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற நரிக்குறவர்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா இங்க இன்னும் மிஷனரி யாரும் போகல. அல்லேலூயா. நீங்க பாத்திருக்கீங்களா? தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் இந்த மழை நேரத்துல அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியா இடம் இல்லாம அவங்களுடைய
கூடாரம் அமைத்து அதுல கீழே தண்ணி, அதனால மேல கல்லுகளை போட்டு அது மேல படுத்து அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அது அந்த பக்கம் வந்து நம்ம ஊழியங்கள்லாம் நிறைய நடைபெறதுனால நிறைய பேர் வந்து நிறைய கூடவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கு. சிலர் ஊழியர்களா மாறி இருக்காங்க. சிலர் நல்ல வேலைகளுக்கு போயிருக்கிறாங்க. பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் அவுட்டர்ல ஏரியால ஒரு ஏக்கர் மாதிரி இடத்தை கொடுப்பாங்க. அதுல அவங்க சந்ததி அங்க போய் இருந்துக்கணும். இப்ப மெய்யூர் என்று நம்முடைய பணித்தளம் இருக்கிறது. இதுல மெய்யூர் என்ற இடத்துல இருக்கு. அங்க ஆலயம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் அந்த நேரத்துல கட்டியிருக்காங்க. ரொம்ப சின்ன ஆலயம். அப்படி நம்ம கை தூக்கினா ஃபேன் தொட்டுரும், கொஞ்சம் எட்டுனா அந்த கூரையை தொட்டுலாம். உள்ள மக்கள் இருக்கிறத விட வெளியே அதிகமா இருப்பாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சிறிய ஆலயம். அந்த அந்த பகுதியில இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாட்ராம்பள்ளின்னு ஒரு இடத்துல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்க அவங்க எல்லாமே அவங்க சந்ததி பெறுகிறதுக்காக அங்க போகணும். அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஆலயம் கட்ட வேண்டி இருக்கிறது. அங்க ஒரு ஊழியரை நம்ம அனுப்ப வேண்டி இருக்கிறது, மிஷினரி அனுப்ப வேண்டி இருக்கிறது. ஆகவே நம்ம திருச்சிமையை சேர்ந்து ஒரு மிஷினரி தாங்கலாம் நிச்சயமாக. இதன் மூலமாக சுவிசேஷம் அங்க பரவும். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இன்னும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. திருவண்ணாமலை பகுதியிலாம் ஊழியம் செய்யும் போது இயேசு அப்படின்னா யாருங்க, எந்த வீட்டுல இருக்காரு, யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த நரிக்குறள் மத்தியில ஊழியம் செய்யும் போது ஒரு முறை நாங்க எங்களுடைய எல்லாருமே போயிருக்கோம். அங்க மிஷினரியுடைய மகனுக்கு திருமணம். அதே நேரத்துல ஒரு 5 திருமணம் நடக்குது அந்த ஊர்ல, மெய்யூர் பகுதியில. அந்த திருமணம் எல்லாமே 5 வீடுகள்ல அவங்க எல்லாம் மேடை வச்சு நடத்துறாங்க. பல ஊர்கள்ல இருந்து நல்ல ரொம்ப கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க அப்படியே நடந்து போறோம். அந்த ஊருக்கு போறதுக்கே ஒரு பெரிய கதை இருக்கு. ஒவ்வொரு தடவை போகும்போது அந்த மிஷினரிக்கு போன் பண்ணுவோம், பிரதர் எந்த வழியில வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா சுத்தி அவங்க தோட்டம், கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அந்த அவுட்டர் ஏரியால அவங்க இருக்கும்போது அங்க இருக்கிற தோட்டக்காரங்களாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது தோட்டத்தை போட்டுருவாங்க. அதனால ரூட் ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி போகும். அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அப்ப நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் குடும்பமா உட்காந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நல்ல சட்டியில சாப்பாடு வச்சு ஒரு அம்மா எல்லாருக்கும் ஊட்டி விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டில், நம்ம 1 லிட்டர் தண்ணி பாட்டில் மாதிரி எல்லாரும் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் மிஸ்டரியை பார்த்து கேட்டேன், பரவாயில்லையா, ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களே, எல்லாரும் குடும்பமா உட்காந்து சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒற்றுமையா உட்காந்து சாப்பிடுறாங்க, ஒரே சட்டியில சாப்பிடுறாங்களே. அப்ப அவர் சொன்னாரு, ஆமா பிரதர், ஒன்னாதான் சாப்பிடுறாங்க, ஒன்னா குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க. பாருங்க, அவங்களே காய்ச்சின சாராயத்தை சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் குடும்பமா உட்காந்து குடிக்கிறாங்க. இன்னும் பாருங்க, அவங்க மத்தியில எப்படி ஆண்டவர் இன்னும் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. நம்ம மூலமா தான் அது முடியும். வேற எந்த மாவட்டங்களில் இருந்தோ இல்ல. இப்ப கல்வராயன் மலையில அந்த இடத்துக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்தோம். நாங்க இங்க இருந்து ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். நடுராத்திரி இது ஒளிவ டயரே பஞ்சர் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த அளவுக்கு மோசமான ரோடு. 15 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டர் போறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். அவ்வளவு மோசமான ரோட்ல போய் டியூப்லெஸ் டயரே பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி புது டயர். அந்த மாதிரி மோசமான ஒரு சாலை வசதிகள் கொண்ட ஒரு இடம். அங்க யாருமே போறதில்லை. அந்த இடத்துக்கு ஊழியத்துக்குன்னு யாருமே போக முடியாது, போறதில்லை. ரொம்ப கஷ்டமான கடினமான பாதை. ஆனா அந்த இடத்துல நாங்க போயிருந்தோம். அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மாதிரி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரியான ஊழியர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே வரும் நாட்களிலே நீங்கள் ஒரு மிஷனரியை தாங்குங்கள். இது மூலமாக ஒரு பெரிய அறுவடை நமக்கு காத்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அந்த பகுதிகளிலே. ஆகவே நாம் தொடர்ந்து இந்த நல்ல சமாரியனாக நாம் எழும்பி நாம் ஆண்டவருடைய வேலையை செய்வோம். இந்த நல்ல சமாரியன் தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போகிறான். தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அந்த சத்திரத்தினால இன்னும் ஏதாவது செலவான நான் என்ன செய்யறேன், தருகிறேன் என்று சொல்லுகிறான். அது போல நாமும் ஊழியங்களை நாம் தாங்குவோம். தற்போது 3 ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த லாங்கிரியிலுமே ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருந்தது. எந்த விதத்திலையுமே அது தடை ஆகவே இல்லை. நிறைய பேர் அவங்க இருக்கிற கிராமங்கள்ல மருத்துவ வசதிகள் இல்லாதனால அவங்க அந்த ஆலயத்துக்கு தான் வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காத இடங்களிலே நம்ம மிஷனரிகள் பணி செய்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அவங்களுக்கு நம்மால முடிந்த காணிக்கைகளை கொடுத்து நாம் மிஷனரிகளை தாங்குவோம். நிச்சயமாக அதனுடைய பலனை ஆண்டவர் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் 100 தனையாய் தருவார். ஹல்லேலூயா.
வந்தோமே, நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா சில தியாகங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க நிறைய தியாகங்கள் பண்ணிருப்பீங்க நிச்சயமாக. அந்த தியாகமான காணிக்கைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நூறத்தனையான பலனை கொடுப்பேன். சீசர்கள் கேட்கும் போது, நான் உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நூறத்தனையான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் அவ்வளவு ஷார்ப்பா கரெக்டா இருப்பார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அனுபவியாமற் போவதில்லை என்று சொல்கிறார். அந்த மாதிரி நிச்சயமாக செய்யக்கூடிய ஆண்டவர். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கொடுத்தவர்கள் ஒரு நாளும் நாம் எதையுமே இழந்து போகிறதில்லை. எல்லாமே நமக்கு 100 மடங்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே பலன் இருக்கிறது. இந்த நல்ல சமாரியன் காயங்களை கட்டி பலருடைய அந்த குற்றுயிராக இருந்தவனை உயிர் கொடுக்கிறார். அவர் பாருங்க சரியான இடத்துல ஒப்படைக்கிறார். இந்த பணியை நாம் செய்வோமா? ஆண்டவருக்காக செய்யும் போது பெரிதான ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலத்திலே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் ஆண்டவருக்காய் அதிகம் செயல்படும் போது இயேசு சொல்லுகிறார், யோவான் சாணன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரெல்லாம் அதிகமா செய்யறாங்களோ, அதிகமா ஆண்டவருக்காக செயல்படுகிறார்களோ, அதனுடைய பலன் நிச்சயமே உண்டு. ஹல்லேலூயா. உலகத்துல நாம் செய்யற ஊழியத்தையோ இல்ல நம்ம செய்யற ஜபங்களையோ நம்முடைய முயற்சிகளையோ உலகம் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றையுமே கணக்கில் வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இடத்துல போகும்போது எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நம்ம காண்பிப்பார். நம்ம ஒரு கிராமத்துல இருக்கலாம், இல்ல உலகத்தை கண்டுக்காத ஒரு இடத்துல இருக்கலாம், உலகம் நம்மை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கணக்கிலே அது சாதாரணமாகவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் அதான் பாடுகிறார், அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அந்த மாதிரி சில வரிகள் இருக்குது, நாம் பாடுவோமா? அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ஊர்ல இருக்கிற நம்மை பார்த்து அவர் கரம் அசைக்கணும். நம்ம யாராவது இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், நம்ம பலவீனமானவர்களா இருக்கலாம், கஷ்டமானவர்களா இருக்கலாம், உலகத்துல எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில கூட இருக்கலாம். நான் இன்னும் சொல்ல நிறைய சொல்லிட்டு போலாம். ஒரு முறை எனக்கு நாங்க திருவண்ணாமலை பகுதியில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி செய்து கொண்டிருந்தோம். அதை ஆரம்பிக்கும் போது நாங்க எல்லாம் ஒரு குழுவாக அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள் ஒரு பிரேயர் நடத்துறாங்க. ஒரு 1 வருஷம் நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஊழியத்தில் விட்டு நீங்க வர வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பயங்கர செயல்முறையெல்லாம் வச்சாங்க. ஒரு போர்டு வச்சு 15 நாள் இருக்குது. திருவண்ணாமலை யாரெல்லாம் போறாங்களோ அவங்க பேர்லாம் இருக்குது. சரி, கடைசி பேராவது என் பேர் இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது நான் தான் அதுல முதன்மையா நின்னுது. என் பேர் இருக்குன்னு பாக்குறேன், அந்த போர்டுல கடைசி வரைக்கும் என் பேரே இல்லை. சரி, ஒரு நாள் போறேன், ஒருத்தருமே இல்ல. என்னன்னு கேட்டா இன்னைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. நான் சோகமா வீட்டுல அப்படியே சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறேன். டிவில ஓடிட்டு இருக்குது. அந்த டிவி சேனல்ல, அந்த சேனல்ல நான் பார்க்க மாட்டேன். திடீர்னு அது ஓடிட்டு இருக்குது, வச்சிருக்கிறேன். என்னை அறியாம, ஏன்னா என்னால சரியா கான்சன்ட்ரேஷன் ஏதோ வைக்கிறேன். அப்ப ஒரு பெரிய சிலைக்கு என்ன பண்றாங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள தோணுச்சு, இந்த சிலைக்கெல்லாம் பண்றாங்க, இவருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களே, இவரு வேலைக்காரனா இருந்தவர் தானே அப்படின்னு வரலாறு அவங்க சொல்றது. அப்படி நினைக்கும் போது நான் அப்படியே தூங்கிட்டேன் அறியாம. சாயங்காலமா எனக்கு ஒரு போன் வருது. ஏன்னா மார்த்தாண்டத்துக்கு ஊழியங்களுக்கு போற நேரத்துல அங்க கீபோர்டு வாசிக்கிற ஒரு பிரதர் எனக்கு கூப்பிடுறாரு. பிரதர், நாங்க ஊழியத்துக்கு போறோம் வரீங்களான்னு கேட்கிறாரு. உடனே சரி பிரதர், நான் எதுவுமே கேட்கல. அவங்க ஒரு புது வேல்ஸ் வேகன் கார்ல அவங்களும் இன்னொருத்தரும் வராங்க, நாகர்கோயில்ல இருந்து வராங்க. அவங்க வர்ற வண்டியில டீசலுக்கு பதிலாக பெட்ரோல் அடிச்சிட்டாங்க கார்ல. அப்படி அடிச்சா என்ன ஆகும்னா, மொத்தம் இருக்கிற எல்லா பெட்ரோலையும் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் டீசல் மாற்ற முடியும். அந்த நேரத்துல அவருக்கு என் ஞாபகம் வருது. 1 மணி நேரத்துல வருவீங்களான்னு கேட்டார். திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு நான் போறேன். ராத்திரி முழுசும் 2 பேரும் மாறி மாறி ஓட்டுறாங்க. நான் பின்னாடி தூங்கிட்டேன். காலையில போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. நான் எதை பார்த்தனோ டிவில அதே மாதிரி ஒரு பெரிய சிலை இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர், மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம மேல ஒரு அக்கறையா உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு மாவட்டத்திற்கு ஊழியம் செய்ய என்னை தடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் 7 மாவட்டங்களில ஊழியம் செய்வதற்கு திறந்த வாசலை கொடுத்தார். பெரிய சிலை. அந்த ஊர் பேர் நம்ம திருப்பத்தூர் சேலம் நடுங்குற ஒரு இடம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் கூட இருக்காது. நாங்க போய் ஊழியம் செஞ்சோம். ஒரு 10 நாள் எங்களுக்கு காலையில சாப்பாடே கிடைக்காது, மத்தியானம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர். ஆனா அதுல நிறைய கூட்டம் வரும். அந்த இடத்துக்கு எல்லாரும் வழிபட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு போகிறார். ஆகவே நம்முடைய பாதைகளை வரையறுக்கிறவர் அவர் தான். உலகத்துல எந்த மனிதனாலும் நம்முடைய பாதைகளை தடுக்கவே முடியாது.
கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியத்துல இருந்து நம்மளை தள்ளிட்டாங்க. ஆனா ஒரு சகோதரர் அனுப்பி கேட்கறாங்க, இவர் என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்றான்னு பார்க்கலாம். எந்த சோர்ஸுமே கிடையாது, பினான்சியலா என்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லை. அப்போ அந்த பிரதரை அனுப்பணுங்கிறதுக்காக சொல்றேன், நான் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன் அடுத்த 1 வருஷத்துல, இதுதான் என்னுடைய அடுத்த லக்கு அப்படிங்கிற. அவர் கேட்கிறாரு, என்ன பண்ண போறீங்க? நான் சும்மா சொல்லி அவர் அனுப்புறதுக்காக சொல்றேன், 1,00,000 பேருக்கு அடுத்த 1 வருஷத்துல சுவிசேஷம் சொல்லணும், அதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிற. சொல்லி அனுப்பிட்டேன், அவர் போயிட்டார். ஆனா சொல்வதற்கோ வெளியில போய் ஊழியம் செய்வதற்கோ கிராமங்களுக்கு செல்வதற்கோ என்கிட்ட எந்த ஒரு பண வசதியோ இல்லைன்னா எந்த வசதியுமே இல்லை. நான் சொல்வதை மறந்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் செயல்பட ஆரம்பிச்சேன். சரி, என்கிட்ட இருந்தது ஒரு சாதாரண மொபைலுங்க. இப்ப வர மாதிரி 4G எல்லாம் கிடையாது, அப்ப 2G மொபைல். அதுல வாட்ஸ்அப் எல்லாம் வந்த டைம், அதுல மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கும் அனுப்பும் போது நிறைய குரூப்ல இருந்து என்னை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சிந்தனையை கொடுக்கிறார், எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு குரூப் ஆரம்பிச்சா என்ன, அப்படி ஆரம்பிக்கலாமே. அவர் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஆரம்பிக்கிறேன், எல்லா மாவட்டங்களுக்கும் குழு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் மக்கள் பாதை இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் பார்த்து எடுத்து சொன்னா நீங்களா நம்ப முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பெரிய காரியம் இருக்கு. மக்கள் மன்றம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பேஸ்புக் இந்த மாதிரி மீடியால போய் பாத்தீங்கன்னா தெரியும், இறையரசுங்கிற பேர்ல இருக்கும். இந்த மாதிரி மக்கள் மன்றம்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சு ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தேன். நிறைய பேர்கிட்ட ரீச் ஆச்சு. இந்த குழு என்னை நீக்கினவங்க என்கிட்ட மினிஸ்டர் இருக்காரு, நீ எல்லாம் என்ன பண்ண முடியும், ராத்திரி நேரத்தில் என்னை மறக்கிறாங்க. எல்லாம் என்னோட சீனியர்ஸ் தான், ஒரு குரூப்பா இருக்காங்க. நான் ஒரு ஆளா நின்று சொல்றேன், நான் ஆண்டவருக்காக வந்தேன், அதனால என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறேன். அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா 1 வருஷத்துல என்னுடைய செய்தி பாருங்க, அமைச்சர்கள் எல்லாம் போகுது. ஒரு ராத்திரியில ஒருத்தர் அமைச்சர் எனக்கு அனுப்புறாரு, இவர் அமைச்சரான்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்றேன். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரே கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவங்க, இனவாதிகள், மதவாதிகள், ஜாதியவாதிகள் போன்ற பல பேருக்கு என்னுடைய செய்தி போயிட்டே இருக்கு. நான் நினைச்சேன், ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்தது, 1,00,000 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னோமே, நம்ம அதை செய்யறோமா, ஏதாவது பாக்குறோம்னு சொல்லி நான் எடுத்து பாக்குறேன், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு செய்தி போவதற்கு ஆண்டவர் வழி திறந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சாதாரணமா கிடையாது. நம்ம அவர் கையில நம்ம கொடுத்துட்டோம்னா, நம்ம ஆண்டவரை நம்பி சார்ந்தோம்னா நம்மை வைத்து அசாதாரணமா காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால நம்ம யாராவது இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு எந்த பலமும் இல்ல, நம்ம சாதாரண ஆளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல நம்மை தரும்போது நம்மை கொண்டு இந்த உலகத்தையே அவர் மாற்றி அமைக்கிறதற்கு வல்லவர். அல்லேலூயா. சபை என்பது அதுதான். கிரேக்க சொல்லே எக்லீசியான்னு சொல்லப்படும். இந்த சபை எக்லீசியா என்பது இட்ஸ் நாட் அண்டர் பிரஷர் ஆஃப் த சொசைட்டி, இட்ஸ் கிவ் பிரஷர் டு த சொசைட்டி. அதாவது இந்த உலகத்தின் அரசியல் அமைப்புகள், எத்தனை அரசாங்கங்கள்லாம் இருக்கு, இதுக்கு கீழே நம்ம கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார், நம்ம பாடணுமே, தலைநகரம் எருசலேம், அவர் தான் நமக்கு ஹெட். நம்ம என்ன சொல்றோமோ அதான் நடக்கணும். அல்லேலூயா. அதனால இந்த சொசைட்டியை மாற்றக்கூடிய நல்ல சமாரியர்கள் நாம் தான். நாம் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, நம்ம சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல சமாரியர்களாக நாம் எழும்புவோம். அவர் வரும்போது நம்மை கரமசைப்பார். அல்லேலூயா. பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுநாதன் சொந்தமாகிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தின் சொந்தமாகிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தின் சொந்தமாகிறார். ரெண்டு சீசர்களுடைய தாயார் கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் வரும்போது வலது பக்கம் ஒரு சீசன், இடது பக்கம் ஒரு சீசன், என்ன செய்யணும், உங்களுடைய சிங்காசனத்துல அமரும்படியாக உதவி செய்யணும். ஒரு ஜபம் பண்றாங்க. நம்ம எப்பவுமே அப்படி ஜபம் பண்ணியிருக்கோமா? இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி ஜபங்கள் எல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம உலகத்துல எதையோ குறித்து நம்ம ஜபம் பண்ணுவோம். ஆனா பரலோகத்துல எப்படிப்பட்ட இடம் பாருங்க. இந்த தாயார்
தங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையா கேட்கறாங்க பாருங்க. சிங்காசனத்துல வரும்போது வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அவர் என்ன சொன்னாரு? அது எல்லாமே அங்க அப்புறம் தான் தெரியும், கடைசியில தான் தெரியும். பாருங்க எவ்வளவு வேகமா புக் பண்றாங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு. வெளிப்படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜெயம் கொள்ளுகிறவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்கிறார். ஆண்டவர் பல பொசிஷன் போஸ்டிங் எல்லாம் வச்சிருக்கிறார். உலகத்துல முதலமைச்சர் பதவி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, உலக தலைவர்கள்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். அல்லேலூயா. இது உலகத்தின் அரசாங்கங்கள்லாம் எல்லாம் அவருக்கு கீழே தான். ஆனால் அவர் வச்சிருக்கிற பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம இந்த உலகத்துல 1 கிராம் தங்கம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். 1 பவுன் தங்கம், 1 கிராம் தங்கம். அங்க அவர் மதில்கள் எல்லாம் தங்கத்துல தான் இருக்கணும். நம்ம நடந்து போற தரையெல்லாம் தங்கமா இருக்கா? உண்மையா இல்லைங்க, நான் பைபிள் இருக்குன்னு சொல்றேன். வெளிப்படுத்தல் படிங்க நல்லா, அதுல ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் உலக உயர்ந்த கற்கள்னால செய்யப்பட்டிருக்கும். அந்த பரலோகம் தான் கீழே வருவதற்கு பரமேறுசலமே பரலோகம் விட்டுறதே நம்ம பார்க்கணும். அதனால இப்பவே நம்ம என்ன செய்வோம்? சீட் எல்லாம் புக் பண்ணணும். நமக்கு பரலோகத்துல இந்த இடம் வேணும், ஆண்டவரே சிறந்த இடம் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம பக்தன் வலது பக்கம் இடது பக்கம் புக் பண்றாங்கன்னு அவர் என்ன சொல்றாரு? வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேங்கிறார். சில பேர் இயேசுவின் மடியில இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டா போடுவாங்க. அதனால நம்ம எவ்வளவு பரலோகத்தை எவ்வளவு வேகமா அடையணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, யானை பசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்து மேல நமக்கு தாகம் இருக்கணும். வாஞ்ச நேரத்தை பயன்பட சொல்லிட்டு இருந்தேன், பாட்டு பாடணும்னா, நல்லா பாடணும்னா யானை பசி வேணும் அப்படின்னு. அதான் நமக்கு அது மேல ஒரு பசி தாகம் இருக்கணும். அது மாதிரி பரலோக ராஜ்யத்தின் மேல நமக்கு ஒரு பெரிய பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அது ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு வரும்போது இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். உலகத்துல எவ்வளவு பெரிய இருந்தாலும் நம்ம கலங்கவே மாட்டோம், பயப்பட மாட்டோம். உலகத்துல இருக்கும்போதே பறக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அது மாதிரி எத்தனை பேர் பறந்துட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உற்சாகமா பாடுமா? என்னை காணாமல் செய்து அந்த கோட்டிக்கு சேர்த்து உணவி ஆடி பாடி நீங்கள் என்ன நாமத்தால எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வார். அதனால நம்ம எதை கேட்கிறோமோ ஆண்டவருடைய நாமத்தினால எதை கேட்கிறோமோ அதை தருவார். ஹல்லேலூயா. முடிவு பண்ணி நம்மை பாதுகாக்கிற தேவன். அடித்தாலும் மழை ஓடினாலும் Thank you.
நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் எழுந்து நின்ற ஆண்டவரை நோக்கி நம்முடைய இதயத்தை தேவனுக்கு நேராக கொடுப்போமா? தேவாலயத்திலே கடைசியில் நின்ற பாவியாகி என்ன கிருபையார் என்று சொன்ன ஆயப்பாளரை ஆண்டவர் ரட்சித்திருக்க நம்மையும் ரட்சிப்பது கூடாத காரியம் அல்ல. நம் முடியாதவர்கள் உட்கார்ந்துக்கலாம், முடியாதவர்கள் உட்கார்ந்துக்கலாம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறான். இந்த நேரத்திலே நம்முடைய ஆதி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்ம ஒப்புக் கொடுக்க நம்மை அவர் தரத்திலே தருவோமா? நமக்கு பாவமல்ல என்னை வச்சுக்கிறவர்களா இருக்கும். நமக்குள் உண்மைகளை நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், நமக்காக தம்மையே ஜீவபலியாக கொடுத்த ஆண்டவர், அவருடைய தரத்தில் நம்ம ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போமா? இந்த நேரத்திலே நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தை நாம் நம்பி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, முடிவு வரைந்தும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நம்ம கடைசி நாளில் அவரை சந்திக்க முடியாது, நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அதை விட்டு விடும்போது அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய கிருபைக்காய் கேட்போமா? அவருடைய கிருபைக்காய் ஆண்டவரிடத்திலே நாம் பேசுவோமா? நம்மையே அவர் கரத்திலே கொடுத்து ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு உகந்ததை செய்வதற்கு நம்மிடத்துல பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே நம்மை தரும்போது பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். பராக்கிரமசாலியே நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், பலவீனவர்களாக இருக்கலாம், வாழ முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தரும்போது நம்முடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிறவர் அவர். ஆண்டவரிடத்திலே அவருடைய கிருபைக்கு கேட்போம். ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரம் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். Thank you.
பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தெய்வீக பலம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப முடியாது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரக்கத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால் தோன்றும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இயற்கையின் வல்லமை தோன்றும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இயற்கையின் வல்லமை வல்லமை தேவையா வல்லமை தாருங்கவா தேவையா இப்போ தாருங்கவா தேவையா இப்போ தாருங்கவா தோன்றிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இயற்கையின் வல்லமை தோன்றிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இயற்கையின் வல்லமை தோன்றிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இயற்கையின் வல்லமை வல்லமை தேவைதான் தேவனுடைய வல்லமை நம்ம நிரப்ப முடியாது. அந்த நிலைக்கு பார்ப்போம். வாதிகளை சுகமாக்குகிற வல்லமை, காயங்களை கட்டுகிற வல்லமை, மண்ணீரை புதைக்கிற வல்லமை, மற்றவர்களை ஆண்டவருக்கு நடத்துகிற வல்லமை, பிறருடைய கண்ணீரை துடைக்கிற வல்லமை, அநேகரை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வருகிற தேவ வல்லமை நம்ம நிரப்ப முடியாது. கேட்போமா? நல்ல சமாளிகளாக அவருடைய வல்லமையை உலகத்திற்கு காண்பிக்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, தேவனுடைய அற்புதங்களாக அடையாளங்களாக இந்த உலகத்தை நாம் விளங்கும்படியாக உலகத்தை கலப்புகிறவர்கள் எங்கேயும் இருக்கிறார்கள் என்ற தேவனுடைய வார்த்தை நம் மூலமாய் நிறைவேறும்படியாக தேவன் விசேஷித்த வல்லமையால் நம்மை நிரப்பும்படியாக கேட்போமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை கொடுப்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடு என்றும் இருப்பேன் என்றான். கலங்காத அந்த ஜனநாயக ஆண்டவரை பார்த்து பார்ப்போம். ஒருத்தருக்கு ஜனநாயக அந்த இடத்துல அவர் சொந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கொள்ளலாம். நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறாகவில்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றுகிறது, நம்மை நடத்துகிறது. அவரே நம்மை வான்கால்களை போலாக்கி எல்லா தடைகளையும் தாண்டி முடிவில் ஜெயம் பெறும்படியை நடத்துகிறது. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிறந்தார். ஆண்டவர் பிறப்பிற்கான முக்கியத்துவமான ஒரு நோக்கம் என்னன்னா ரட்சிப்பு. மத்தேயு 1:21 வாசிக்கும் போது அவர் யாராவது வாசிட்டீங்களா? மத்தேயு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த நாளினுடைய தலைப்பு ரட்சிப்பின் நம்பிக்கை. ரட்சிப்பின் நம்பிக்கைன்னு சொல்லும்போது ஆண்டவர் எதற்காக பிறந்தார்?
நம்மளுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அப்புறம் எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்போம். கிறிஸ்தவங்களா பிறந்த எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி உண்டு. யாராவது பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம மட்டும்தான் கேட்போம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவ்னா என்னது? சேவ்னா என்னது? காப்பாத்துறது. இன்னொரு அர்த்தமும் உண்டு. சேவ்னா என்னது? சேமிக்கிறது. இங்கிலீஷ்ல 2 அர்த்தம் உண்டு. ஆனா சேவ் அப்படின்னு சொல்லும் போது காப்பாற்றப்படுகிறது. எதுல இருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார்? நாம் செய்த பாவங்களிலிருந்து, தண்டனையிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? காப்பாற்றப்படுறோம். செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனையை நம்ம பெறாம ஆண்டவர் அந்த தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொள்கிறார். அந்த சிலுவையிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக we are saved. நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த நிச்சயம் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்புனா என்னன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். பாவங்கள்ல இருந்து, அந்த தண்டனையில இருந்து நம்ம என்ன செய்யறோம்? விடுதலைப்படுகிறோம். அந்த பாவத்தில இருந்து நம்ம விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு. இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படுறோங்கிறது, ரட்சிக்கப்பட்டவங்க திருப்பி பாவம் செய்வாங்களா? ரட்சிக்கப்பட்டோம் சொல்றவங்க திருப்பி பாவம் செய்வாங்களா? நிறைய நேரம் நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனா நான் கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவங்க கிட்ட இப்படி எதிர்பார்க்கல. இந்த வார்த்தை எல்லாருமே என்ன செய்யணும்? உபயோகிச்சிருக்கோம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லப்படுறவங்க கிட்ட சில விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்? எதிர்பார்க்கிறோம். அவங்க எப்படி இருக்கணும்னா இயேசுவின் குணாதிசயங்களை கொண்டவர்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே? இல்ல சோர்ந்து போயிட்டீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ரட்சிப்பை 3 வகையா பிரிக்கலாம். இந்த குறித்து நைட்டு தியானிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றது கடந்த காலத்தை குறிக்கிறது. 3 வகையா பிரிக்கலாம். கடந்த காலத்துல செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது கடந்த காலத்துல செய்த பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்படுகிறோம். அதே பாவம் நம்மளை பின்தொடரும், சோதனைக்குட்படும் பொழுது நிகழ்காலத்திலிருந்து நிகழ்கால ரட்சிப்பு என்று சொல்கிறோம். இப்போ பாவம் செய்த எல்லாருமே பாவம் செய்யறான். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான்? மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சோதனையில இழுப்புண்டு திருப்பி பாவம் செய்யும்போது மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ அந்த பாவத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் விடுதலை ஆக்குறதுக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அப்போ கடந்த காலத்தின் பாவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு மன்னிக்கிறார். நிகழ்கால சோதனையிலே நம்ம நிறைய நேரம் சோதனைகளுக்கு உட்பட்டு என்ன செய்யறோம்? சுய பலத்தை சாராமல் கிருபையிலே சார்ந்து இருக்கணும். சுயத்துல சார்ந்து நின்று நிறைய நேரம் தோற்று போகிறவர்களா இருக்கிறோம். அப்ப நிகழ்காலத்துல அந்த பாவத்தினுடைய அதை என்ன சொல்றது, அதோட தாக்கத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். வருங்காலம் என்று சொல்லும் பொழுது வருங்காலத்துல பாவத்தின் அந்த பிரசனம் சொன்னா பாவத்தினுடைய அந்த விளைவினால வருகிற நரகத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அப்ப ரட்சிப்புங்கிறது நம்ம மரண பரியந்தம் அது இருக்கணும். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன். நிறைய ஊழியக்காரர் இயேசுவே நாமத்தினால் ஒரு பாட்டு அழகா பாடும்போது ஒரு ஊழியக்காரர் எழுதினவங்களை பற்றி தியானிக்கும் போது அவர் வல்லமையாக ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். ஆனா என்ன ஆயிட்டாருன்னா கடைசி காலத்துல வழி மாறி போயிட்டார். நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாலாசிர் லாரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கடைசியில நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி ஆண்டவருக்கு எதிரடையாக மாறி போயிட்டார். அப்போ ஆண்டவர் அதுக்காக தான் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக பேசினார். என்னன்னா முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்க முடியுமான். அப்ப முடிவு பரியந்தம்னா நம்ம கடைசி மூச்சு இருக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அந்த நேரம் வரைக்கும். அப்ப அந்த ரட்சிப்புங்கிறது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து நம்மளை விடுவித்து பார்த்து கொள்கிறது தான் ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் நேரம் ஆயிட்டதுனால நாங்க வேகமா அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:8.
ரட்சிப்பின் நம்பிக்கை இங்க பவுல் அப்படியா சொல்றாரு. தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது ரட்சிப்பின் நம்பிக்கை இன்னும் தலைசிரா. தலைசிரானா என்னது? ஹெல்மெட், அப்படிதானே? தலைக்கவசம்னா ஹெல்மெட். இப்ப வெளியில போகும்போது, பைக்ல போகும்போது எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஹெல்மெட் அணியணும்னா என்ன செய்யறாங்க? பயன் பண்றாங்க. ஏன் ஹெல்மெட் அணியணுங்காங்க? அந்த பிரயாணத்திலே உங்கள் தலைக்கு ஒரு பாதுகாப்பை வைத்துக் கொள்வது தான். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலேயே, நம்மளுடைய வாழ்கிற அந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அப்ப ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற அதுதான் நம்ம வாழ்க்கை பயணத்தினுடைய ஹெல்மெட் என்னது? ரட்சிப்பின் நம்பிக்கை. அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லைன்னே தெரியலன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் ரட்சிப்பு என்ன? வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்துல பாவங்களை அறிக்கைறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணப்படும்? நாவினால என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணப்படும். அப்ப நாவினால நம்ம அறிக்கை பண்ணும்போது நமக்கு ரட்சிப்பு என்ன செய்யுது? உண்டாகுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நம்ம செய்கிற பாவங்களை நாம் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தோம், ஆனால் அது என்ன செய்யாது? ஒரு நாள் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிப்பின் நம்பிக்கையாகி அந்த தலைசிராவும் என்ன செய்யாது? உங்களுக்கு கிடைக்காது. அந்த தலைசிரா அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு முக்கியமானதுன்னா, தலை இந்த எப்படி ஒரு ஹெல்மெட் வந்து தலையை பாதுகாக்குதோ, அதே மாதிரி வாழ்க்கை பயணத்திலேயே அது தலைசிராவாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ரட்சிப்பின் நம்பிக்கை என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு திருப்பி அதே தப்பை செய்யறதுக்கான சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே நீ என் பாவத்தை மன்னித்து இப்பொழுது அதுல இருந்து என்ன செய்ய விடுவித்து காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றோங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். அப்படி இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை பெற்றவர்களாக நம்ம இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சுதந்திரவாளிகளா நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? அந்த தலைசிராவை நம்ம கொண்டு இருக்கிறோமா? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் எனக்கு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் பெற்ற தேவனுடைய மனிதர்களை சிந்திக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வழித்தடத்துல எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் அதிகமாக என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாக நாம மாறுவதற்கு இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ரட்சிப்புங்கிற அந்த ஆடை இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப ரட்சிப்புங்கிறது ஒரு நாள்லயே நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு நாளும் அது நடக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு நாளும் அந்த தலைசிரா சரியாக இருக்கிறதா, அந்த ஹெல்மெட் வந்து நமக்கு சரியாக இருக்கிறதான்னு சொல்லி நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் சரியா இருக்கிறானா? பாவங்களை நான் அறிக்கைட்டு இருக்கிறானா? தேவனுக்கும் நமக்கும் இடையில தடையா இருக்கிறது நம்மளுடைய பாவங்கள் தான். தேவன் நம்மளோடு கூட பேசக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற நம்மளுடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிடும் பொழுது, கிறிஸ்து பிறப்பின் நோக்கமே அதுதான். ஆண்டவர் உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாலும் அவர் வந்ததற்கான பிரதான நோக்கமே மனிதர்கள் பாவம் செய்து ஆடு மாடு கோழி புறாவெல்லாம் பலியிட்டாங்க. நானே பலியாகி இவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தார்? பலியானார். அந்த பலியானதற்கான ஒரு அந்த ரட்சிப்பை உலகத்துக்கு உலக ரட்சகர் என்று சொல்லணும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நாம் ஆண்டவர்களுடைய கருத்துல அர்ப்பணிப்போம். முதல்ல அந்த அனுபவம் நமக்கு வேணும். முடிவு வரையும் தான் நான் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும். ஏதோ சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் வழி விலகி போய் கடைசியில நம்ம பாதாளத்துக்கு போற மக்களாக இருக்கக்கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கையாகிய தலைசிராவை நம்ம அணிந்து கொண்டவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்க்கணும். ரட்சிப்பின் நம்பிக்கை எனக்கு இருக்கிறதான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நாமே நிதானித்து பார்ப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நான் எப்படி போறேன்? இந்த வழி சரியா இருக்கிறதா? விழுந்து போன இடத்துல இருக்கிறனா அல்லது எழுந்திருக்கிறனா? நீதிமான் 7 தடவை விழுந்திருந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி, இப்ப 7 தடவை விழுறதுக்கு என்ன செய்திருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் விழுந்த இடத்துல இராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நித்தியத்துக்கு நேராகவே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஓடணும்னு சொல்றாரு.
அப்படி நம்ம வாழும் பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். பாவத்திலே இருந்து பாவ மன்னிப்பை பெறாம நம்ம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லவே முடியாது. அப்ப எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க? திருப்பி சொல்லிடுவாங்க, முதல்ல அவங்க வாழ்க்கை என்ன செய்யுங்க, சரி செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ரட்சிப்பை நாம் பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அன்பின் தகப்பனே, அப்பா நாங்க சிந்தித்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் நம்பிக்கையாகி அந்த தலை சிராவை நம்ம வாழ்க்கையில அணிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு பரியந்தம் அந்த நாங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொடுங்க. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அருமையான சபை ஊழியரையாக ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அதை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொடுங்க. துதிக்க நம்ம இப்படி எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.